friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு அமேசிங்கான ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான் friends வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பாத்தீங்க அப்படினா கொடுக்கும் பொழுது செடிகள் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமா நோயினுடைய தாக்கத்துல இருந்து விடுபட்டு நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு. நியூ growth வந்து நிறைய இருக்கு. பூக்களும் வந்து அதிகமா வைக்குது. இப்போ பாருங்கள் இந்த செடியில். ஸோ இந்த செடிகளில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஸ்டன்னான மாதிரி ஆகிடுச்சு க்ரோத்து. அது மட்டும் இல்லாமல் த்ரிப்ஸ் அட்டாக்கில் வந்து செடிகளே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஃபர்டிலைசர் வந்து கொடுக்கும் பொழுது ஒரு சூப்பராக அமேசிங்காக இருக்குங்க. புது தளிர்கள் அழகாக எடுத்து வந்திருக்கு. பூக்களும் பார்த்திங்கன்னா நல்ல பூக்கள் வந்து பூத்துருக்கு. பாருங்கள், டபுள் டிலைட்டாக நல்ல பெருசாகவே பூத்துருக்கு. என்னுடைய எல்லா செடிகளையுமே பார்த்திங்க அப்படின்னா புது தளிர்கள் அழகாக எடுத்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஃபர்டிலைசர் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பெஸ்டிசைட் மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ அது என்ன பொருள்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்ததையுமே தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முருங்கை இலை தான். முருங்கை இலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இந்த ரத்த சோகையெல்லாம் ஏற்படுது இல்லைங்களா, அதுக்குமே இதை பயன்படுத்துகிறாங்க. முருங்கை இலை மட்டும் கிடையாது, அதனுடைய காய், வேர், பட்டை இதை வச்சு நிறைய வந்து மெடிசின்ஸ்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட அமினோ ஆசிட்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ், கால்சியம், அப்புறம் பொட்டாசியம், இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹியூமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ், அது மெயினாக வந்து விமன்ஸ்க்கு வந்து ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னால நிறைய ப்ராப்ளம் வந்து ஏற்படுது இல்லைங்களா. தைராய்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. அதை க்யூர் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை வந்துட்டு அவ்வளோ ஒரு நன்மைகளை வந்து கொடுக்குது. ஸோ இந்த நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய கார்டனிங்லேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான இலைகள் வந்து கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அப்போதைக்கு வந்து ரெண்டு விதமாக இதை வந்து பயன்படுத்தலாம். அப்போதைக்கு எடுத்து ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது. இல்லை என்னால் அந்த மாதிரி பறிச்சுட்டு இதெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாது, எனக்கு அதுவும் இல்லாமல் கிடைக்காது, ஒரு சமயம் வந்து கிடைக்கும் அப்படின்றவங்க வந்துட்டு இதை வந்து நிழல்லையே வந்து உலர்த்தி நல்லா காய வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உங்கள் வீட்லேயே வந்து எங்கள் முருங்கை மரமே இருக்குது அப்படின்றவங்க வந்துட்டு நீங்கள் தாராளமாக அப்போதைக்கே எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டு விதமாகவும் உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த குச்சிகள்லாம் இல்லாமல் வெறும் இலைகள் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால கொஞ்சம் எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இப்போ அடுத்த நாள் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா முந்தின நாள் நீங்கள் பறித்து வச்சிட்டிங்க அப்படின்னாவே அதுவே இந்த இலைகள் எல்லாம் வந்து உதிர்ந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இந்த குச்சிகள்லாம் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் கொழுந்து தலைகளாக இருந்தால் ஓகேவாக இருக்கும். ரொம்ப முதிர்ந்த தலைகளாக இல்லாமல் கொழுந்து தலைகளாக எடுத்துக்கோங்க. எவ்வளோ வந்து இலைகள் வந்து போடணுன்றதும் ஒரு டவுட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒரு 3லேருந்து 4 வந்து நீட்டமாக இருக்கக்கூடிய கிளையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க இலைகளே வந்து போதுமானதாக இருக்கும். கைப்பிடி அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அரைச்ச விழுதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டன் துணியை வந்து பயன்படுத்தியோ அல்லது ஒரு வடிகட்டியை வந்து வச்சோ நீங்கள் வந்து வடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ ஃபாலியர் ஸ்ப்ரே மாதிரி இந்த எலிகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம் அப்படின்னா போய் அந்த துணுக்கள்லாம் வந்து மாட்டிக்கும். ஸோ அதனால் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இது எப்படி வந்து ஃபாலியர் ஸ்ப்ரேக்கு வந்து யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எலிகள் மேலே தெளிச்சு விடும் பொழுது ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்து இருக்குது செடிகளில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலியர் ஸ்ப்ரேக்கு நம்ம எடுக்கும் பொழுது ஒரு 10 to 15 ml நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் வாட்டரில் வந்துட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இதோடு வந்து சேர்த்திட்டு மொலாசஸ் வந்து சேர்த்திக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. இதில் எப்படி வந்து நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அப்புறம் இந்த மினரல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும், விட்டமின்ஸ்லாம் இருக்கும், அதே மாதிரியான சத்துக்கள் வந்து மொலாசஸ்லேயும் இருக்குது. ஸோ உங்களுடைய செடிகளுடைய இலைகள்லாம் வந்து உதிருது, அதுக்கப்புறம் மஞ்சள் நிறத்தில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஃபாலியர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து எவ்வளோ சேர்த்தலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டிங்கனாவே போதும். இது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் பூஸ்டராக வந்துட்டு இது வந்து ஒர்க் ஆகும். நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இலைகள் மேலே வந்துட்டு நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் வந்து இருக்கிறதுக்கு
நீங்கள் வந்து அப்புறம் பூக்கள் நிறைய வைக்கிறதுக்கும் சரி, மெயினாக வந்து செடிகள் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக நல்லா ஆரோக்கியமாக வர்றதுக்கு நீங்கள் இது வந்து கொடுக்கலாம் தாராளமாக. பெஸ்டிசைடாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா சேம் இதே வந்து 10 ml வந்து சேர்த்திக்கணும். இதை காமிக்கிறேன் பாருங்கள். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வேப்ப எண்ணெய் வந்து நான் சேர்த்திக்கிறேன். இதுலேயே வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் பொடி வந்து சேர்த்திக்கலாம். ஒரு 2-3 சொட்டுக்கள் வந்து இருக்க மாதிரி, இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து இருக்க மாதிரி நீங்கள் இந்த டிஷ்வாஷ் லிக்விட் வந்து சேர்த்தி விட்டு கலந்து விட்டு அடித்து பாருங்கள். எந்த பூச்சிகள்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு பெஸ்டிசைடு வந்து நமக்கு கிடச்சிருச்சு. சூப்பராக வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. எல்லா செடிகள் மேலேயுமே நீங்கள் வந்து தெளித்து விடலாம். அது நீங்கள் காய்கறி தோட்டங்கள் வச்சுருந்தாலும் சரி, எல்லா செடிகளிலுமே இது வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. வேர் பகுதிக்கே நம்ம டைரெக்டாக வந்து தண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 20 ml வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேர் பகுதிக்கு தாராளமாக வந்து செடிகளுக்கு வந்து கொடுத்துக்கலாம். இதுலேயுமே கூட நீங்கள் மொலாசஸ் வந்து கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து விட்டும் கொடுக்கலாம். ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறமா கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து நுண்ணுயிர் சத்துக்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால அந்த குட் பாக்டீரியாஸ்லாம் வந்துட்டு நல்லா டெவலப் பண்ணி விடுறதுக்கு வந்து இது சூப்பரான ஒரு லிக்விடாக இது வந்து ஒர்க் ஆகும். இந்த மொலாசஸ்லேயே வந்துட்டு நிறைய வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது. ஸோ இதை கொடுக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் வந்து உங்கள் செடியில் இருக்கும். செடியில் வந்துட்டு புது தளிரே எடுக்க மாட்டேங்குது, க்ரோத்தே இருக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நல்ல வந்து ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது 100% ட்ரூ. ஏன்னா நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த ஃபெர்டிலைசரை வந்துட்டு எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாம். இதே வந்து நீங்கள் பெஸ்டிசைடாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்கள் செடிகளில் வந்து இருக்கும். வேறு பகுதியில் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம், தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் வந்து கிடைக்கல, நான் பவுடர் மட்டும் தான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 3 லிட்டர் தண்ணி அளவு வந்து எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கலந்துக்கிட்டோம்னாவே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாகவே வந்துட்டு ஒவ்வொரு செடிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml வந்து கொடுத்தீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். எல்லா செடிகளுக்குமே நீங்கள் வேர் பகுதிகளிலே வந்து கொடுத்துடலாம். ஸ்ப்ரே இல்லாதவங்க வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், கையிலேயே எடுத்து இந்த இலைகள் மேலே வந்துட்டு தொளிச்சு விடலாம். இப்போ செடிகளுக்கு வந்துட்டு ஒரு 200-250 ml செடிகளுடைய சைஸை பொறுத்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த தண்ணி வந்து இல்லை அப்படின்னா இப்படி நீங்கள் தொளிச்சு விட்டிங்கனாவே போதும். நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்கள் செடிகளில். புதுசாக வந்து நாற்றுகள் வந்து விட்டுருக்கீங்க, இல்லைனா கீரை வந்து போட்டிருக்கீங்கன்னாலும் இதை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். பவுடர் ஃபர்டிலைசரை வந்து தண்ணியில் கலந்து லிக்விட் ஃபர்டிலைசர் மாதிரி கொடுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 லிட்டருக்கு கலந்து கொடுக்கலாம். நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து செடிகளை வந்து நீங்கள் இப்படி சுற்றி வந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக கொடுத்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கான்சன்ட்ரேட்டாக வந்து கொடுக்க வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மழை பெஞ்சிட்டு இருக்க சமயத்தில் வந்துட்டு அதை தண்ணியில் கலந்து ஈஸியாக வேர் பகுதிக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரோஸ் செடியில் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா என் கூட ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சினாலும் கட்டாயமாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.